வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தினமலை ஆன்மீக மலை குறுக்கெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதான் என்னோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி இங்கே இருக்குது. நம்ம இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலை, ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இடம் இருந்த வளம் ஆரம்பிப்போம். தெய்வத்துக்கு படைக்கப்படும் உணவு நம்ம ஷார்ட்டாக படையல்னு சொல்லுவோம். ஆனால் தெளிவாக சொல்ல போனோம்னா நைவேத்தியம்னு சொல்லுவோம். நைவேத்தியம் அப்படின்னா வாழை இலையில் உணவு, பழம், பால், பழம், பொங்கல், அதுக்கப்புறம் மோதகம்லாம் வச்சு கும்பிட்ருவாங்க. இதை நிவேதனம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ரெண்டு மேலேருந்து பாருங்கள், வேலை ஆன்சு ட்ரிக், யசு, சாமம், அதவனம் ஆகியவை என்னது? வேதங்கள், மறை வேதங்கள். வேதங்கள் இங்கே சொல்கிறது வேதங்கள். சரிங்களா? 7 இடமிருந்து வளம், நடு எழுத்து இங்கு இருக்குதுங்க. திருமாலுக்கு கருட வாகனம். திருமால் கருடன் மேலே தான் வருவார். துர்க்கை அம்மனுக்கு டேஷ் வாகனம். துர்க்கை அம்மன் எதில் வைப்பாங்கன்னா சிங்கம் மேலே அமர்ந்து வைப்பாங்க. ஸோ சிங்க வாகனம். சரிங்களா? சரி, 3 மேலேருந்து கீழே பாருங்க, தீல ஆரம்பிச்சிருக்குங்க. அபிஷேகத்துக்கு பிறகு சன்னதியின் டேஷை தொங்க விட்டு அலங்காரம் செய்வாங்க. அபிஷேகம் முடிஞ்சோடனே ஸ்க்ரீனை தொங்க விட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா திரை. சரிங்களா? ஸோ எங்கே பார்ப்போம்? அடுத்து 13 இடமந்து வளம், 2வது இடத்து இல்லுன்னு ஆரம்பிச்சிருக்குங்க. முருகப்பெருமான் இப்படியும் குறிப்பிடுவர். டேஷ் பேரை வழிப்போக்குன்னு சொன்னாலும் உள்ள முருகாதடி கிளியே. இது பாட்டு. 2வது இடத்து இல்லுங்க. முருகர் வள்ளி கணவன் சொல்லலாங்க, தெய்வானை கணவன்னு சொல்லலாம். வள்ளி கணவன் இந்த பாட்டுக்குள்ளது. வள்ளி கணவன் பேரை வழிப்போக்குன்னு சொன்னாலும் உள்ள முருகாதடி கிளியே. மாடுமலை போனால் என்ன, அந்த முருகன் சிரிப்பே போதும்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். வள்ளி கணவன் பேரை வழிப்போக்குன்னு சொன்னாலும் வள்ளி கணவன். சரிங்களா? இந்த பாட்டை எழுதினவர் யாருன்னா இங்கே பக்கத்தில் நம்ம அம்பாவ சமுத்திரத்தில் உள்ளவங்க அதாங்க, சுப்பராய சுவாமி. அவர் தான் எழுதியிருக்கார். ஸோ 13 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? டேஷ் இக்கடல் கடைந்தவனை கேசவனை என்பது திருப்பாவை வரை. பால்கடல் தான் கடைந்த தான் இவர். ஓகே, வங்கக்கடல் கடந்த கேசவனை, வங்க கடல் கடைந்த கேசவனை அப்படின்னு சொல்லி திருப்பாவையில் 30வது இறுதி பாசுரமாகக்கூடியது. யார் சொல்கிறாங்க? ஆண்டாள் யார் சொல்லுவாங்க? திருப்பாவையில் சொல்கிறாங்க. 13 மேலேருந்து கீழே கொடுத்து 10 மேலேருந்து கீழே என்ன? திருமாலின் கரத்தில் உள்ள சுதர்சனம் எனப்படும். திருமாலின் கரத்தில் சுதர்சனம்ங்கிறது சுதர்சன சக்கரம். சுதர்சன சக்கரம். பதில் என்ன? சுதர்சன சக்கரம். சரிங்களா? சுதர்சன சக்கரம்ங்கிறது பவர்ஃபுல்லாக உள்ளது. அதை பற்றி நிறையவே வீடியோ போடலாம். 14 இடமிருந்து வளம் என்ன? முருகப்பெருமான் சேனையில் தளபதியாக விளங்கியவர். நம்ம முருகரோட கந்தன் கருணை படத்தில் சிவாஜி இந்த வேஷத்தில் தான் நடிச்சிருப்பார். என்ன வேஷம்னா வீரபாகு. சரிங்க.
14 மேலேருந்து கீழே என்ன? இந்த இருக்குது கேள்வி. டேஷ் உறவு வீதிவரை மனைவி காடுவரை பிள்ளை கடைசி வரை யாரோ. தத்துவ படம். கண்ணதாசன் லிரிக்ஸு. இது 14. பாத காணிக்கைன்னு ஒரு படம் வந்துச்சுங்க 1962. கண்ணதாசன் லிரிக்ஸு. வீடுவரை மனைவியும் காடுவரை பிள்ளையும் கடைசி வரையா. இதான் இதனோட பாட்டு. வீடு வரை பிள்ளை. ஓகே. 16 இடமிருந்து வலம். 2 ஹிண்ட் வந்துட்டுங்க. பீமனின் மனைவி. பீமனுக்கு 3 மனைவி உண்டுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க இடும்பி ஹடுமின்னு சொல்லலாம், ஹாவும் சொல்லலாம், ஈவும் சொல்லலாம், ஈன்னு சொல்லலாம், இல்லைன்னா வடமொழி ஹடும்பி. இவங்கள இன்னும் இமயமலையில் கீழே தேவதையாக வழிபட்டுட்டு இருக்காங்க கோயில் கட்டி. 2வது திரௌபதி. 3வது நேம் தெரியலை. சரி. 17 மேலேருந்து கீழே என்ன? 17 டேஷ் கிண்ணா முற்பகல் செய்யும் தமக்கிண்ணா தானே வரும். பிறக்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா தானே வரும். நம்ம அடுத்தவங்களுக்கு தப்பு செஞ்சோம்னா நமக்கு அது திரும்பி கிடைக்கும். அதனுடைய பலன் நம்ம அனுபவிப்போம். 19 இடமிருந்து வளம் என்ன? ட்ரை இருக்கு இருக்கு. டேஷ் சேவை. என்பது திவ்ய பிரபந்த பாசுரங்களை பாடி அபிநயங்களுடன் நடத்தும் கலை வழிபாடு. இது என்ன சேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 4000 திவ்ய பிரபந்தங்களை படித்து மியூசிக்கோட படிக்கிறது. இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ட்ரை இயர் இயர். சரிங்களா? சரி. நம்ம இப்போ 9 மேலேருந்து கீழே பார்ப்போம். 3வது எழுத்து ஞாபகம் வருதுங்க. டேஷ் குறையெல்லாம் நொடியில் கலைந்தவன் முருகன்னு சொல்லுதாங்களாம். வேறு ஹிண்ட் இருக்குதான்னு பார்ப்போமா? மேலே 6 இடமிருந்து வளம்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த வேடத்தில் வந்த சிவன் திருமணம் செய்த சுந்தரை தடுத்து தனக்கு அடிமை என்றார். பித்தா பேசுடி பெருமானே அப்படின்னு சொல்லுவாங்களா, பித்தான்னு சொல்லி அழைத்ததான். சிவன் சுந்தரமூர்த்தி நாயனார் வம்சம் தனக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நாவலவான் சுந்தர எந்த விஷயத்தில் சிவன் முதியவர் வேஷம். முதியவர்னா இங்கே முதியவர்னு சொல்ல முடியாது, கிழவன் வேஷத்தில் வந்தான்னு சொல்லலாம். கரெக்டான்னு பார்ப்போம். 4 மேலேருந்து கீழே என்ன? அறுபடை வீடுகளில் ஒன்று. அறுபடை வீடுன்னா திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிச்சு திருச்செந்தூர்லேருந்து பழனி திருப்பரங்குன்றம், பழனி, திருச்செந்தூர், சுவாமிமலை, திருத்தணி, எத்தனை சொல்லியிருக்கோம்? சுவாமிமலை. ஓகே, இப்போ அதை வேண்டாம், இப்போ விட்டுருவோம். 5 மேலேருந்து கீழே என்ன? துள்ளி ஓடிய தங்க நிற டேஷ் வேண்டுமென ஆசைப்பட்டால் சீதை பெருந்துயரத்துக்கு உள்ளானார். யார்? மாரிசுன்னா மான் மாதிரி வந்திருப்பார். இது மான், தங்க நிற மான். ஓகே. 6 மேலேருந்து கீழே என்ன? கிடையாதுங்க, அப்படி ஒரு கேள்வியே இல்லை. 8 இடமிருந்து வலம் என்ன? 8 அகஸ்திய அருளால் பாய்ந்த நதி. பாய்ந்த நதி என்னது? காவேரி தாங்க. சரி, இப்போ 9க்கு மேலேருந்து கீழே ஹிண்ட் வந்தாச்சு. என்னன்னு பார்க்கலாமா?
டேஷ் கோயெல்லாம் நொடியில் கலைந்தான் முருகன். இது வந்து எல்லா பாட்டையும் திருப்புகள்லையும் வரும், கந்த சஷ்டத்துலேயும் கவசத்துலேயும் வரும். விண்ணவர், விண்ணவர்னா தேவர்கள் குறையையும் கலைந்தவர் முருகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 11 மேலேருந்து கீழே என்ன? திருக்குறளில் 2ஆம் அதிகாரம் செய்தி. 11 இடமிருந்து வளம் என்ன? பால்கடலை கடைந்த போது மத்தாக பயன்பட்ட பாம்பு. சிவனோட களத்தில் இருக்க வாசுகி. வள்ளுவரின் மனைவியோட பெயரும் வந்து வாசுகி தான். பதில் என்ன? வாசுகி. இப்போ 11 மேலேருந்து கீழே பாருங்க. ஆன்சர் சால்வாய்க்கு வான். திருக்குறளின் 2ஆம் அதிகாரம் வான் சிறப்பு. பதில் என்ன? வான் சிறப்பு. இது வந்து எது என்னத்துக்குன்னா, இந்த அதிகாரத்தில் மழையை பற்றி சொல்லும், மழையின் இன்றியமையாமை பற்றி சொல்லும். 12 மேலேருந்து கீழே என்ன? ஆவினி ரோகிணி அஷ்டமி சிறையில் பிடித்தவர் யார்? யாருங்க? கிருஷ்ணர் தாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. 3 சுழினி என்ன சரிங்களா? 2 சுழி என்ன போட்டிங்கன்னா தப்பாது. ஓகே. 15 இடமிருந்து வளம் என்ன? நாகப்பட்டினத்தில் உள்ள திவ்ய தேசம். 108 திவ்ய தேசத்தில் இக் டேஷ்புரம்னு போட்டாங்க. கண்ணபுரம் தாங்க. இது எத்தனாவது திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108ல் 17வது திருத்தலம். சரி, 15 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? தேர் ஓட்டியால் வளர்க்கப்பட்ட குந்தியின் மகன். தேர் ஓட்டியால் வளர்க்கப்பட்ட குந்தியின் மகன் யாருங்க? கர்ணன் தாங்க. யாரு? கர்ணன். குந்தியோட மகன் வேறு யாரெல்லாம் கேட்டிங்கன்னா மகாபாரத்தில் யுதிஷ்டிரன், பீமன், நகுலன், சகாதேவன் எல்லாம் சொல்லலாம். 18 இடமிருந்து வளம் என்ன? பர்வதராஜனின் மகளான அம்பிகைக்கு டேஷ் என பெயர் சூட்டினார். பர்வதராஜனுடைய மகள் வந்து பார்வதி தேவி தான் சொல்லுவாங்க. அங்கே ஏற்கனவே வதி இருக்கு. கடைசி கேள்விங்க. 20 இடமிருந்து வளம். தெய்வானை முருகனை மணந்த இடம் திருப்பரங்குன்றம். இந்த பேஜ் ஆல்ரெடி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புவீங்க. பட் இந்த ஆன்சர் கீழே வந்து ஃபில் பண்ணி நேம் எல்லாம் எழுத அளவுக்கு ஸ்பேஸ் இருந்தால் அனுப்பலாங்க. இதுதான் என்னுடைய கண்டிஷன்ஸ். ஆன்சர்ஸ் 1 செகண்ட் செக் பண்ணிக்கோங்க. என் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ.